மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் குறுவை சாகுபடி பொய்த்து போய்விட்டதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்கள் வறண்டு போய் காட்சியளிக்கின்றன. மும்முனை மின்சாரம் எப்போது கிடைக்கும் என்பது தெரியாததால் குறுவை சாகுபடியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஆழ்துளை கிணறு மூலம் பாசன வசதியை பெறுவதே ஒரே வாய்ப்பு என்று கூறிய அவர்கள், நிலத்தடி நீர் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதால் அந்த வாய்ப்பும் பறிப்போய் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மின்சார வாரியத்தில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எப்போ கரண்ட் போகுது எப்போ வருதுன்னே தெரியல. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டோம்னா நிலத்தடி நீர் பாதாளத்துக்கு போயிட்டு அந்த போர்வெல்லை நம்ம தூக்கி ஒரு நட காயில் கட்டி போட்டோம்னா திருப்பி போகுது. 160 170 மெகாவாட் கரண்ட் தான் நமக்கு வந்ததுன்னா எப்படி மோட்டார் ஓடும்? தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை இருந்து உடனே திருவாரூர் மாவட்டத்துக்கு மிக அதிவிரைவில் 25,000 மெகாவாட் கரண்ட் வழங்கணும்னு அண்டை மாநிலங்களையாவது கடன் வாங்கி வழங்கணும்னு கேட்குறேன். மும்முனை மின்சாரம் எப்போது கிடைக்கும் என்ற கேள்விக்கு அதிகாரிகளும் சரிவர பதில் கூறுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதேபோல் நன்னிலத்தில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து அங்குள்ள பூந்தோட்டம் துணை மின் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கடந்த சில ஆண்டுகளாக குறைவான மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் விநியோகிக்கப்படுவதால் எந்த ஒரு மின்சாதன பொருளையும் பாதுகாக்க இயலவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர்.